சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் இதயா நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலிருந்து சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் அரசியல் புதிதாக களத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். சசிகலா என்று கட்சி தொடங்கவிருக்கிறார், ஓபிஎஸ் திமுகவில் இணைய இருக்கிறார் அப்படின்லாம் தகவல் சொல்கிறாங்க. இந்த இரண்டு பேரும் தேர்தலை நோக்கி என்ன நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க? இல்லை பேர் இவங்க ரெண்டு பேருக்குமே என்னென்னா ஒற்றை நோக்கம்தான். என்னென்னா எடப்பாடியை பழி வாங்கணும், ஜெயிக்க விடக்கூடாது, தோக்கடிக்கணும். அதில் இப்போ அந்த லிஸ்ட்டில் டிடிவியும் சேர்ந்துட்டார். அதில் இவர்களெல்லாம் இணக்கமாக இருந்தவர்கள் இப்போ டிடிவி தாண்டி அங்கே அவருடைய இப்போ ஐக்கியமானது இவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் போராட்ட குணத்தை உயர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அதிமுக ஓட்டை பலவீனப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அமமுக ஓட்டையும் பலவீனப்படுத்துவாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அவர்கள் தங்கள் நெருக்கமானவர்களிடம் பேசும்போது இப்போ எதிர்ப்புன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு இணையாக டிடிவிக்கும் எதிர்ப்பு காட்டுறாங்க. ஆமாம், இப்போ அவரே ரியாக்ட் பண்ணுறாருல, அவரே இவங்க மேலே கோவப்படுத்துறாருல. இவங்கெல்லாம் நடுத்தருக்கு வந்துடுவாங்க, தண்டிக்கப்படுவார்கள், மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் சொல்லி அவரே பேசுகிறாருல. அதிமுக ஆட்சிக்கு எதிராக நீங்கள் ஆமாம் இல்லை, இப்போ ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவங்கெல்லாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருந்தது அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அதிமுக ஆட்சி ஏற்படுத்த வேண்டும், ஒருங்கிணைப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த 4 ஆண்டுகளாக இப்படியே பேசிக்கிட்டு கடைசியில் தேர்தல் நேரத்தில் ஒருங்கிணைவோம் சொன்ன இவங்கெல்லாம் இன்னைக்கு வெவ்வேறு திசையை நோக்கி போகிறதுக்கு என்ன காரணம்? ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒருங்கிணைவோம் சொல்லி பாட்டாங்க. அவர் சேர்த்துக்கலையே. இப்போ ஓபிஎஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறார்? இப்போ கடந்த வாரம் கூட சொன்னார்ல, டிடிவி அவங்க ஆறுயிர் அண்ணன்ட்ட பேசி என்னையை சேர்த்துக்க சொல்லுங்கள், நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் அந்த வாய்ப்பே இல்லைன்னு அவர் நிராகரிச்சிட்டாரு எடப்பாடி. அப்படி இருக்கும்போது இது என்டிஏவும் அங்கே ஒரு கிண்டல் துணியில தான் சொல்கிறாரு ஓபிஎஸ் டிடிவி. ஆமாம், அவர் சொல்லலை. அது நிறைய பேர் ஊடகங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆறுயிர் அண்ணன் அவர் சொன்னாருன்னு போட்டார். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் அவரை திட்டி இப்போ இந்த மாதிரி அவர் ஒரு துரோகத்தின் நோபல் பரிசு கொடுக்கலாம், துரோகத்தின் அடையாளம் அப்படிலாம் சொன்னவர் இப்போ ஆறுயிர் அண்ணன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அதை கிண்டலாக அவருடைய ஆறுயிர் அண்ணன் சொல்லி அதை இவர் ஆறுயிர் அண்ணன் என்று சொன்னார்னு சொல்லி நிறைய கேப்ஷன் போட்டு தலைப்புச் செய்தி பிரேக்கிங்லாம் போட்டு விட்டாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னார், இதை கூட புரிஞ்சுக்கல மீடியான்னு வருத்தப்பட்டார் அவர். ஆனால் அவர் சொன்னது கிண்டலில் சொன்னார், கேலியாக சொன்னார். அவருடைய ஆறுயிர் அண்ணன் தான் சொன்னார். ஆறுயிர் அண்ணன்ட்ட சொல்லி அப்படின்னு சொன்னால் இவருடைய ஆறுயிர் அண்ணன்ட்ட சொல்லின்னு நினச்சிக்கிட்டாங்க அதை. அதனால் அப்படி தான் கிண்டல் பண்ணார். அதை அப்படி சொன்னதுக்கப்புறமும் அவர் சேர்க்க விரும்பலை, அப்போ நிராகரிச்சிட்டாங்க. அப்போ முழுக்க இதில் ஓபிஎஸ் பக்கம் இந்த ஒருங்கிணைவோம் அப்படின்றதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது அந்த விஷயத்தை பொறுத்தளவில். ஏன்னா அவர் இன்றைக்கும் சேர்த்துக்கிட்டா ரெடி, நான் எந்த டிமாண்டும் வைக்கலைன்றார். ஆனால் உள்ளே சேர்த்துக்கிட்டா அப்புறம் டிமாண்ட் வைப்பாரா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் இப்போதைக்கு அவர் சொன்னதை இவர் செய்யலை. அதே மாதிரி சசிகலா அவர்களும் இணையணுன்றாங்க. அந்த பேசாதீங்கன்னு பேசிட்டார். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் அவரால் வேண்டாம்னு நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள். அப்புறம் இவங்கள போய் திரும்ப நீங்கள் ஒருங்கிணைக்காமல் வேறு பக்கம் ஏன் போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு அவருக்கு நாளைக்கு இவர் ஒருவேளை திமுகவில் போய் சேர்றான்னு வைங்க, ஓபிஎஸ் சேர்றாரோ இல்லை கூட்டணி வைக்கிறாரோ ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா திரு எடப்பாடி அவர்கள் உடனே என்ன சொல்வார்? இவருக்கு ஏற்கனவே கள்ளத்தொடர்பு இருந்துச்சு, நான் சொன்னேன், பார்த்தீங்களா நிரூபணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் பேசுவார். ஆனால் அது எல்லாமே பொதுமக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா அவர் வர்றேன்னு சேர்த்துக்க சொல்லி எவ்வளோ தேர்தல் களத்தில் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அதாவது ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர் ஆக்கிய கட்சி, அந்த கட்சியிலிருந்து முற்றிலும் எதிர் துருவமாக இருக்கக்கூடிய திமுகவிலே போய் சேருகிறார் அப்படின்னா அது ஒன்றும் பெரிதாக பிரதிபலிக்காதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அவர் என்ன சொல்வார்? நான் அந்த கட்சியை போய் இணையணும், அந்த கட்சியை வெற்றி பெற வைக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு நாசகார கும்பல்கிட்ட அவர் சிக்கிருச்சு அந்த கட்சி. அவர் அவர் எடுக்கிற முடிவு தான், என்னை இந்த மாதிரி பண்ணிட்டு எனக்கு வேறு வழி இல்லை. இது ஒரு அம்மாவின் கட்சி ஒரு தவறான நபருக்கு போயிருக்கு, அந்த தவறான நபரை ஒழிக்கணுன்றதுக்காக தான் இந்த இது. இல்லை அப்படின்னா இப்படி ஏதாவது ஒரு செயல் வடிவம் அவர்கள் கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்குமா? அரசியல் களத்தில் அவங்களுக்கு ஒரு முகவரி இந்த எதிர் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சசிகலா, ஓபிஎஸ், ஒருவேளை டிடிவி தினகரன் மாற்று முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னால் கூட இங்கே பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு இயக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அரசியலில் போட்டியில். ஆனால் தாவேக்காவே வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடிய இடத்துல வந்திருக்காரு. ஏன் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு இயக்கம் கண்டு அதில் சில தொகுதிகளாவது போட்டியிட்டு அதிமுகவுடைய செல்வாக்கு தங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு ஏன் இவங்க தவறிட்டாங்க? இல்லை, இப்போ அப்படி தானே அதாவது நீங்கள் தனியாக போய் நின்று அவங்கள எதிர்த்து பண்ணுறதுக்கு ஓட்டு வாங்க முடியுமான்ற சந்தேகம் இருக்குது. அதுக்கு இருக்க கட்டமைப்பு இவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை. இன்னும் அரசியல் கட்சி 2 பேருமே ஆரம்பிக்கலை.
ஓபிஎஸும் ஆரம்பிக்கல, சசிகலாவும் ஆரம்பிக்கல. ஸோ அந்த மாதிரி கட்டமைப்பு இல்லாமல் திடீர்னு போய் இனிமேல் கட்சியை ஆரம்பித்து உடனே இந்த எலெக்ஷன் நிற்க முடியுமான்னு தெரில. ஏதாவது பழைய கட்சி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த ரெடிமேடு ஷூக்குள்ளே காலம் மாறிட்டு வந்துடலாம், ரெடிமேட் சட்டமாக டக்குன்னு எடுத்து போட்டு வந்துடலாம். அதில் ஒரே ஒரு செயற்குழு கூட்டத்தை மட்டும் போட்டு தலைவர் செயலாளர் பொதுச்செயலாளரை மாத்திரம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு வேலை இவங்க வந்து பண்ணணும்னா இந்த ஏதாவது குழுன்னு ஆரம்பிச்சுக்கிட்டு போய் நிற்கணும். அப்படி நிற்கும்போது சுயேட்சை நிற்கணும். சுயேட்சையாக நிற்கும் போது அது ஒரே சின்னமும் கிடைக்காது. 5 பேர் நின்னாங்க, 20 பேர் நிற்கிறாங்கன்னா ஒரே சின்னம் கிடைக்குமானா கிடைக்காது. அங்கங்கே ஒரு சின்னம் கிடைக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ ஒவ்வொரு சின்னத்தை பிரச்சாரம் பண்ணும்போது இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் உட்கார்ந்த இடத்துல ஒரே மாதிரியான பிரச்சாரத்தை இப்போ விசில் அப்படின்னு அவர் விஜய் பண்ணுற மாதிரியான உட்கார்ந்த இடத்துல பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அந்தந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த சின்னத்துக்கு போடுங்க, இந்த சின்னத்துக்கு போடுங்க, அந்த ஊரில் போனால் அந்த சின்னத்துக்கு போடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இது ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் தான், அதுதான் சித்தாந்தம். நீங்கள் வேறு வழியே இல்லை. எவ்வளவோ மாற்று கருத்து கொண்டவர்கள் அது மாதிரி அரசியலில் அதான் கவுண்டர் பண்ணி சொன்னது, இதெல்லாம் சாதாரணமாப்பா மாதிரி. அது வந்து நீங்கள் போய் இவர் எதிரி இன்றைக்கி இவரை வீழ்த்தியே ஆகணும்னா நீங்கள் வந்து யாரோட வேணாலும் கூட்டணி நிற்கலாம். அப்படி தான் பல கூட்டணிகள் அமைஞ்சிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவோட கம்யூனிஸ்ட்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ பயங்கர ஹாப்பியாக ஒரு கூட்டணியில் இல்லை. அவங்களுக்குள்ள சில சங்கடங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம தனிப்பட்ட முறையில் போகும்போது பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து செயல் வடிவம் கொடுக்கறதில்ல, வேறு வழி இல்லை. ஏன்னா பிஜேபி எதிர்க்கணும், பிஜேபியை காலி பண்ணணும், தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது, அதை ஒழிக்கணும். அந்த ஒற்றை நோக்கத்துக்காக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க, பரவாயில்லன்னு அனுசரித்து போகிறாங்கல்ல. ஏன் இவங்க அதிமுகன்ற அந்த விஷயத்துக்குள்ளே இருந்து எடப்பாடின்ற ஒரு எதிர்ப்புக்காக ஏன் ஒன்றிணைய மாட்டேன்றாங்க? இவங்கெல்லாம் ஒன்றில்லைன்னு சொல்கிறீங்களா? இவங்க ஒன்றிணைலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ இஷ்யூ இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட சேர்ந்து பயணிக்க முடியல. ஆக்சுவலாக முதல்ல அப்படி தான் நான் டிடிவி பிளான் பண்ணார், ஒரு பேக்கேஜாக இருப்போம், நீங்கள் நான் செங்கோட்டையன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து ஒரு இதில் போய் ஒன்றா இருப்போம்னு தான் நினச்சார். அவர் சசிகலாவோட அவ்வளோ இதாக இல்லை. பட் இவங்க 3 பேரை ஒருங்கிணைச்சு ஒரே பேக்கேஜாக நம்ம போவோம் எங்கே போனாலும் அப்படின்னு பேசினா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லி சொன்னதாக தான் ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அது பிற்பாடு அவருக்கு வந்து சில பிரச்சனைகள், அவருக்கு அவருடைய அரசியல் வியூகத்தை மாற்ற வேண்டியதாகிடுச்சு. அவர் என்டிஏவோட போயிட்டார். நீங்கள் செங்கோட்டையன் போனதையும் அவர் வந்து திடீர்னு முடிவெடுத்து இவங்களை சொல்லிட்டு போயிட்டார். அதை ஓபிஎஸ்ஸை சொல்லக்கூட இல்லை, அட்லீஸ்ட் இவர்கிட்டையாக சொல்லிட்டு போனார் அவர், நான் போகிறேன், வேறு வழியில் நான் தாவேக்கா போகிறேன்னு. அப்புறம் என்ன செய்ய முடியும், அவர் முடிவை வழி அனுப்பி தான் வச்சார் அவர். அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ்க்கு இன்னும் என்ன, இப்போ டிடிவி அவர்கள் அது மாதிரி திடீர்னு அவராக கிளம்பி அவர் போய் இதில் சேர்ந்துட்டார். அவரும் ஓபிஎஸ்ஸை சொல்லிட்டு போய் சேரணும்னு அவசியம் இல்லை அவர். அப்போ இப்போ ஓபிஎஸ் தனித்தர் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கட்சி நலன். ஏன்னா இதில் வந்து 3 பேரும் சேர்த்து போகிறது கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்குது. அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல போய் ஒரு குமிகிறது கஷ்டம். அப்படி ஆயிடுச்சு. பட் இப்போ திரும்ப வந்து சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்குது. திருமதி சசிகலா அதை விரும்புகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் அதுக்கு போவாரா இல்லையான்றதுல சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் போய் தனியாக நின்று நீங்கள் வந்து அவர்களை தோக்கடிக்கலாம், ஆனால் நீங்கள் வாங்குகிற வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு எம்எல்ஏ திரும்ப ஆக முடியுமான்ற சந்தேகம் இருக்குது. நீங்கள் என்ன திருப்தி அடையலாம்னா அதிமுகவை அந்த இடத்துல தோக்கடித்தோம் அப்படின்னு திருப்தி அடையலாம். பல இடங்களில் அதிமுக ஏற்கனவே பலவீனமான நிலையில் தோற்கிற நிலைமையில தான் இருக்குது பல தொகுதிகளில். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து அமமுக கூட்டணி அப்படின்னும் போது ஒரு தென் மாவட்டங்களில் அந்த கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம், பழைய நிலை திருப்பி வரும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. இன்றைக்கி மீண்டும் சசிகலா ஒரு இயக்கம், ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போகிறார் அப்படின்னா அது அதிமுக ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ இவங்களுடைய நோக்கமே வந்து இப்போ திமுக என்ன நினைக்குது, அமமுக அந்த பக்கம் போயிருக்கு, இப்போ ஓபிஎஸ் இங்கே வந்தாருன்னா ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி வந்து ஒரு வேளை திமுகவுக்கு ஓபிஎஸ் வந்தால் அவரால் இங்கே எந்த ஓட் ஷேரும் கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா அமமுகவுக்கு தினகரன் போனாலும் அதே தான் கதை, ஆகாதுன்னு தான் சொல்லணும். அப்போ அவருக்கு ஆகும்னா இவருக்கும் ஆகும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இவர் வந்து கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், இவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ அந்த பக்கம்லாம் வந்து ராம்நாடு சைடு, திருநெல்வேலி சைடு இதெல்லாம் வந்து இவருக்கு போடுவாங்களான்ற கேள்வி இருக்குது முழுக்க. அதாவது அவர் தனியாக நிற்கும்போது கூட ஒரு இதில் நீங்கள் கோயில்பட்டியில் நிற்கும்போது அங்கே வந்து நாயுடு நின்னார், என்ன அதே மாதிரி இதுலேயும் நாயுடு நின்னார், கம்யூனிஸ்ட்லேயும். ஸோ இவர் வந்து முக்குளத்தோர் வாக்குகளை மொத்தமாக அறுவடை பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து போலரைஸ் ஆச்சு. நீங்கள் எந்த இதுன்னு நீங்கள் அங்கே வந்து முக்குளத்தோரில் 3 குளம் இருந்தாலும் அங்கே போட்டு போகிறாங்க. ஆனால் இப்படி தனியாக நிற்கும்போது எடப்பாடி தனியாக அவர் தனியாக நினச்சா அங்கே பிரிவு வரும். ஏன்னா இந்த உதாரணம் தேனியில் பார்த்துட்டோம். தேனியில் அவர் முக்குளத்தோர் தான், தேனி தொகுதியில் பார்லிமெண்ட்டில் போட்டிக்கிட்டார். தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டிக்கிட்டார். 2 பேருமே முக்குளத்தோர் தான். ஆனால் அவர் வந்து பிரமலை கல்லர், பிகேன்னு சொல்லுவாங்க, பிரமலை கல்லர். இவர் வந்து ஈசநாட்டு கல்லர். நீங்கள் உசிலம்பட்டியிலையும் சோழவந்தான்லையும் 70,000 வாக்குங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதெல்லாம் இவருக்கு வந்து பயங்கரமாக ஓட்டு விழுங்க நான் எதிர்பார்த்த ஏரியா.
ஆனால் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் பிகேங்கிறனால அந்த பிகே மக்கள்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ இவருக்கு போடலை. அதனால் வந்து நீங்கள் முக்குளத்தோர்னாலும் அது அந்தந்த பாக்கெட்டில் அவங்கவுங்கள அதையும் பிரித்து உள்பிரிவுலாம் போயிடும். அதுக்குள்ளே அந்த இது நெருக்கி ஜாதி ரீதியாக ஒரு போலரைசேஷன் வருதுன்னா அப்போ அது பிரிஞ்சிடும் ஓட்டு. அப்போ அதுக்குள்ளே நுண்ணியும் மைக்ரோவாக போயிடுவாங்க. இது இவர் யார் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி வேறு ஆள் இல்லைன்னா எல்லா சமூகமும் சேர்ந்து அவருக்கு வரும். அந்த உள்ளே வந்து இப்போ டிடிவியாக இவரான்னு வரும்போது அப்போ நீங்கள் திரும்ப இவங்க போகும்போது அதே கல்லர் இவங்க போய் வேட்பாளரை போடுறாங்கன்னு வைங்க, அப்போ அது கண்டிப்பாக அவரை பாதிக்கும். சசிகலா போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு வைங்க, அப்போ அது கண்டிப்பாக அந்த ஏரியாவில் கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். அதனால் இப்போ இவருக்கு வந்து இவங்க போய் அவங்க ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன ரிஸ்க்குனா தோற்கடிக்க முடியும், ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதை வந்து சசிகலா அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஓபிஎஸ் அந்த முடிவு எடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கலாம். அப்படிங்கும்போது அதில் போய் நின்று அதை வீணடிக்கிறதே வேஸ்ட்டு. அப்போ திமுகவோட கூட்டணி போனால் நம்ம ஏமலாம், அவங்கள வீழ்த்துறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு திமுகட்டையும் போகலாம் அப்படின்ற முடிவாக இருக்கும். அது ஓபிஎஸ் வந்து ஒரு கூட்டணியாக ஒரு இயக்கமாக போய் திமுகவில் சேர போகிறாரா இல்லை திமுகவிலேயே இணைந்துட போகிறாரா? என்னைக்கு சேர போகிறாரு? 2 ஆப்ஷன் இருக்குது. திமுக வந்து 2 ஆப்ஷனையும் வந்து அவர் முன்னாடி வச்சுருக்கதாக தான் தகவல் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி அஷ்டமி, நாளைக்கு நவமி, அதனால் அது தள்ளி போகுது. ஒரு வேளை நாளை கழித்து அதுக்கான விடை வெளியே வரலாம். அவர் திமுகவுக்கோ கூட்டணியாவோ அல்லது இதாவோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு கட்சியில் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க. பட் கூட்டணியாக போனால் தான் அவர் வேறு ஒரு சிலருக்கு சீட்டு வாங்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வாங்க, உங்களை கட்சியில் சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு எதாவது பொறுப்பு தர்றோம் அப்படின்னா அது அவரோட நின்று போயிடும். ஆனால் அவரோட இருந்து சில பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே முரண்பாடுகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிறவர்களுடைய முரண்பாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வெல்லமண்டி நடராஜன் வந்து ஒரு கஷ்டமான ஒரு திருச்சி கலக்க கேட்பார், கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் இனிகோ எழுதிராஜ் இருக்கார், கிறிஸ்தவர்கள் ஓட்டை இப்போ விஜய் வேறு பிரிக்கிற நேரத்தில் இனிகோவை கைவிட முடியாது திமுகவால். ஸோ அவரை வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அது அப்படி இருக்குது. அப்போ கொடுக்க முடியாது. ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏற்கனவே கனிமொழியோடைய ஆதரவாளர் ஒருத்தர் இளமகிலன்னு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடந்த 5 வருஷமாக. ஏற்கனவே ஒரு நின்று தோற்றவர். அவர் வந்து 5 வருஷமாக தொகுதியே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல, வேலை செஞ்சுட்டே இருக்கார். இப்போ அவருக்கு வந்து கனிமொழி அவர்கள் கேட்பாருங்க, கண்டிப்பாக இவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து ஐயப்பனுக்கு தர முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதனால் இப்போ 2வது ஒன்று என்னென்னு பார்க்குறாங்க, திமுக தலைமையில் என்ன பார்க்குறாங்க, ஓபிஎஸ் அப்படின்னா ஒரு ஆளுமை, அவருக்கு வந்து நம்ம ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ வெல்லமண்டி நடராஜனோ ஐயப்பனோ நம்ம ஓட்டு போட்டு தான் அவரை ஜெயிக்க வைக்கணும், அவர்களுக்கும் தனியாக ஓட் பேங்க்கு அங்கே இல்லை அப்படின்ற மாதிரியாக இருக்குப்போ அவங்களையே நம்ம தூக்கி சுமக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து உள்ளே இருக்கதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால் இவர் நினைக்கிற அளவுக்கு அங்கே சீட்டு அந்த கமிட்மெண்ட் இருக்குமான்னு தெரில. அதை மீறி தான் இவர் எப்படி போக போகிறாருன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சசிகலா தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனித்து போட்டி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்களா, இல்லை வேறு யாரு கூடயாவது கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை வேறு யாரும் கூட்டணினா விஜயோட போக கூட அவங்க தயாராக இருப்பாங்க. விஜய் சேர்த்துக்கணும்ல அவங்கள. நீங்கள் வந்து அதனால தான் இப்போ அவங்க வந்து ஓபிஎஸ்ஸை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓபிஎஸ் அழைக்கும் போது ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியை அமைச்சு அவர் 20 பேர் அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்து உங்களையும் வச்சுக்கோங்க எங்களையும் வச்சுக்கோங்க, நீங்கள் விஜயோட போய் கூட்டணி வைங்க, இந்த 20 பேருக்கு நான் செலவு பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது தேர்தல் செலவுகளுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி போகலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ்னால் விஜய் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ் அதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. அவர் வந்து விஜயோட போகிறதுக்கு முதல்ல யோசிக்கிறாரு. அது கண்டிப்பாக அது எல்லாருமே யோசிக்கிறாங்க. விஜயோட வந்து இது வரைக்கும் கூட்டணி கட்சிகள் போகாத காரணமே எல்லோரும் விஜயோட போய் என்ன தான் ஓட்டு சதவீதம் நீங்கள் 28, 30ன்னு வந்தால் கூட அவரோட போக எல்லாருமே தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன்னா வந்து நீங்கள் வேட்பாளர் பட்ட பிறகு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் எல்லோரும் பயப்படுறாங்க. தொடர் அரசியல் எப்படி இருக்கும், இவரோட பேச்சுவார்த்தை நடத்தணும், அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும், யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும், என்ன ஏதுன்ற ஒரு இது இல்லாமல் அது இன்னும் ஒரு அரசியல் கட்சியாக மற்ற கட்சிகளால் இன்னும் வந்து அங்கீகரிக்கப்படவில்லைன்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. நன்றிங்க சார்.